வேலை அமைப்புலாம் ஒன்றும் பிரச்சனையே வராது சுவாமி. நீங்கள் தைரியமாக தன்னம்பிக்கையோடவே இருக்கலாம். வேலை அமைப்புகள் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகக்கூடிய காலம். புதிய தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இது வரைக்கும் தொழிலில் நீங்கள் கூட்டமைப்பில் வேலை செஞ்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுடுவீங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே. தனக்கென ஒரு பாணி, தனக்கென ஒரு இடம், இவையெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு மாற்றி தரப்போகிறார். 10ஆம் இடத்துல வந்து வேலை மாற்றம் கண்டிப்பாக உண்டு, இடம் மாற்றம் என்பது கண்டிப்பாக உண்டு. வேலைக்குன்னு தனி ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் பெறக்கூடிய காலம் இந்த குரு பெயர்ச்சி 10ஆம் இடத்துல வந்தால் கண்டிப்பாக ஏற்படும். ஒரு சின்ன ஒரு அசங்கல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, ஒரு மாறுதல் ஏற்படும். நம்மளுக்குன்னு ஒரு பர்மனெண்ட்டான சொல்யூஷன் கிடைக்கணும் இல்லை, ஒரு நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்தி தரணும் இல்லவா? அந்த நிரந்தர வருமானத்தை இப்பொழுது ஏற்படுத்தி தரப்போகின்றது. வருமானம் ஓரளவுக்கு லிமிட்டாக இருக்கும் சாமி, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. தொழில் கொடுத்துக்கினே இருக்கும், வருமானத்தை கொடுத்துனே இருப்பாங்க. இது வரைக்கும் தொந்தரவான விஷயங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுகின்ற காலம். ஏன்னா கேது பகவானும் இடம்பெற்று மாறுவதால் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள்லாம் நம்மளுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இது வரைக்கும் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணலை, அவங்களுக்காக நான் செலவினம் பண்ணல நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை திருமண பாக்கியத்தை நம்ம குழந்தைகளுக்கு நாமளே செய்கின்ற பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் பெறப்போகிறோம். மெலிந்து காண போகிறீங்க. இப்போ வந்து எக்ஸசைஸே பண்ணாமல் நீங்கள் ஒல்லி ஆகிட்டு பெரிய லெவலில் ஜிம்பாடி மாதிரி இந்த ஒரு ஃபிட்னஸ் ஆன மாதிரி நம்ம உடல்லாம் தேகமெல்லாம் மாறப்போகுது. இந்த நேரத்தில் உடல் தேகம்லாம் ஒரு ஃபிட்னஸ், நம்ம ஒரு புரூஸ்லி மாதிரி மாறிடுவோம். டக்குன்னு ஒரு இடத்துல தாவரத்து நம்ம வேகமாக செயல்படக்கூடிய தன்மை, இந்த துரிதமான அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. இது வரைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களை நாம் முன்னெடுக்காமல் இருந்தால் அதெல்லாம் நம்ம நிலைப்பாடெல்லாம் மாற்றிடுவோம். பெரிய ஆதாயத்தை பெற்று தரும், ஒரு நற்பெயரை ஏற்றித்தரும். இந்த ப்ரெஸ் மீடியா எல்லாத்துலேயும் என்ன சொல்லுவாங்களா, கலைத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களாம் நல்ல ஆதாயம் சாமி. இந்த வாட்டி பேரும் புகழும் பெற்று தரக்கூடிய காலம் கன்னிராசின்னா சாமி. எல்லாருமே மாற்றி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க கலைத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்க, மீடியா ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஆதாயம் பெறுகின்ற காலம். நாம் யாருன்னு இந்த உலகத்துக்கு தாட்டக்கூடிய காலமாகும். பேரும் புகழும் வடப்பறங்க செல்வத்தை பெருக போகுது. இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா குரு பெயர்ச்சி, மகா பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய பெயர்ச்சிகளில் இதுவும் முக்கியமானதுங்க. ஆண்டுக்கு ஒரு முறை மாறுகின்ற பெயர்ச்சியில் இதுவும் ஒன்று. ஆண்டு பெயர்ச்சியில் முதன்மை முக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும்போதெல்லாம் அரச கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது குரு பகவான். இந்த மன்னவன் பொன்னவன் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான அமைப்புகளுக்கும் செல்வத்துக்கும் கல்விக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய பொன்னவன் உச்சத்துக்கு ஒருபடி குறைவாக வருகிறார். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்ல நிலைமையில் இருப்பார் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்ற இடம் இந்த மிதுனத்தில் அமரக்கூடிய குரு பகவான் எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் யோகத்தை தரப்போகுது. கன்னிராசிக்கு இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்தார். அதாவது பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருந்தார். பலவிதமான கஷ்டங்களை சந்திச்சிருந்தாங்க கன்னிராசிக்கார், நாங்கள் இல்லைன்னே சொல்லலை. ஓரளவுக்கு விடுபட்டு இருப்பது எல்லாமே இவருடைய பார்வையால் தான் விடுபட்டு வெளியே வந்ததுக்காக. எல்லா கிரகங்களும் சரியில்லாத நேரத்திலையும் சனி பகவான் சரியில்லை, ராகு கேதுக்கள் சரியில்லை, என்ன சொல்லுவாங்களா, அந்த கால சர்ப தோஷம் என்று சொல்லக்கூடிய தோஷத்தெல்லாம் அனுப்பிச்சாங்க கன்னிராசிக்காரங்க. யாருமே சரியில்லை, டைவர்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே போயிருக்கும். நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்கக்கூடிய காலம். இந்த வருமுன் காப்போம் என்று சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை தரத்தை எல்லாத்தையும் புரட்டி போட்ட காலமெல்லாம் நடந்து போச்சு. உடல் உபாதைகள், உடல் தொந்தரவுகள், ஆக்சிடென்ட், இதெல்லாம் எல்லாத்தையுமே கணக்கில்லாத அளவுக்கு துன்பத்தை கன்னிராசிக்காரங்க அனுப்பிச்சிட்டாங்க. மனசில் இருந்து வந்த பிரச்சனையை இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. யார் காப்பாற்று? இறைவன் தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க. அந்த குரு பகவான் தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு இடம்பெறுகின்றார். ஐயா, இது வரைக்கும் நீங்கள் என்னன்னா நினைங்க, இந்த தர்ம கர்மாத்தி யோகம் என்று சொல்லக்கூடிய யோகத்தை இந்த குரு பகவானுடைய பார்வையால் நீங்கள் பெற போகிறீங்க. வேலை அமைப்புலாம் ஒன்றும் பிரச்சனையே வராது சுவாமி. நீங்கள் தைரியமாக தன்னம்பிக்கையோடவே இருக்கலாம். வேலை அமைப்புகள் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகக்கூடிய காலம். புதிய தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இது வரைக்கும் தொழிலில் நீங்கள் கூட்டமைப்பில் வேலை செஞ்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுடுவீங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே. தனக்கென ஒரு பாணி, தனக்கென ஒரு இடம், இவையெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு மாற்றி தரப்போகிறார். 10ஆம் இடத்துல வந்து வேலை மாற்றம் கண்டிப்பாக உண்டு, இடம் மாற்றம் என்பது கண்டிப்பாக உண்டு. வேலைகள் அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகப் போகுது. இது வரைக்கும் சரியில்லைங்க, நான் அந்த வேலை செய்கிற இடத்துல எல்லாமே நம்மளுக்கு துரோகம் பண்ணிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த துரோகத்தின் தன்மையிலேருந்து நீங்கள் வெளிப்பாடுக்கு வெளியே வந்துடுவீங்க. ஒன்றும் நம்மக்கிட்ட இருக்க மாட்டாங்க. எங்கு சென்றார்கள் என்று தெரியாத அளவுக்கு ஓடிடுவாங்க. எதிரிகள் இல்லாத வண்ணம் வாழக்கூடிய காலம். மெயினான விஷயம், சொத்து சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் கையொப்பம் நம்மளுக்கு இல்லைன்னா அவை எல்லாம் நம்ம பேரில் ரெஜிஸ்டர் ஆக போகுது.
வேலைக்குன்னு தனி ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் பெறக்கூடிய காலம் இந்த குரு பெயர்ச்சி 10ஆம் இடத்துல வந்தால் கண்டிப்பாக ஏற்படும். ஒரு சின்ன ஒரு அசங்கல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, ஒரு மாறுதல் ஏற்படும். நம்மளுக்குன்னு ஒரு பர்மனெண்ட்டான சொல்யூஷன் கிடைக்கணும் இல்லை, ஒரு நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்தி தரணும் இல்லவா? அந்த நிரந்தர வருமானத்தை இப்பொழுது ஏற்படுத்தி தரப்போகின்றது. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நேரடி பார்வையாக அவருடைய பார்வை விழுது. அவர் அமர்ந்திருக்கும் இடம் 10ஆம் இடமாக இருந்தாலும் ஓரளவுக்கு சுமார், அதாவது 100க்கு 80 பாகம் பலாபலன் நன்றாக இருக்கும். என்னென்னா, இது வரைக்கும் நான் 6 மணி நேரம் உழைச்சேன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இனி 12 மணி நேரம் உழைச்சா கூட பத்தாது. அந்தளவுக்கு உழைப்பினை கடினமாக கொடுக்கக்கூடிய காலம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலம் என்றே சொல்லுவேன். ஒரே வார்த்தை சொல்லப்படும், நீங்கள் எவ்வளவோ இழந்துட்டீங்க, அந்த இழந்ததை மொத்தத்தையுமே மீட்டெடுத்துக்கக்கூடிய காலம் இந்த நேரத்தில் வந்துட்டு ஐயா. இது வரைக்கும் அசைய சொத்துக்கள், அதாவது அசையா சொத்துக்கள்லாம் வாங்கியிருந்தால் அசையும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் இரண்டுமே கிடைக்கும் ஐயா. அதில் எந்த விதமான உங்களுக்கான நிரந்தரமாக கிடைக்கும். அதில் தொழிலிருந்து சொல்லக்கூடிய அங்கீகாரத்தை பெற போகிறீங்க. யாரான 2 கன்னிராசிகள் இது வரைக்கும் வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை விலகும், உடலில் ஏற்பட்டு வந்த தொந்தரவுகள் விலகும். முதல்ல கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் முதல்ல மாறிடும் சாமி. பிஸ்னஸாக தனிப்பட்ட முறையில் நாம் இயங்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக ஏற்படும். ஏதோ ஓரளவுக்கு நம்மளுக்கு வருமானத்தை இது வரைக்கும் பேலன்ஸ் பண்ணாமல் இருந்தோம் இல்லையா, இதுக்கு வரைக்கும் வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அந்த வம்பு வழக்குலேருந்து நாம் விடுதலை பெறுவோம். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு நம்ம மேலே போட்டாங்க சாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் அதிலிருந்து இந்த குரு பகவான் இந்த ஓராண்டு காலம் 4 மாதம் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதுக்கப்புறம் நடு மத்தியில் உங்களுக்கான மாற்றத்தை முழுவதும் குத்துவார். உங்கள் பேரில் இருக்கக்கூடிய கிளியரன்ஸ் வழக்குகள் அனைத்திலும் கிளியரன்ஸ் ஆகி வெளியே போயிடுவீங்க. வருமானம் ஓரளவுக்கு லிமிட்டாக இருக்கும் சாமி, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. தொழில் கொடுத்துக்கினே இருக்கும், வருமானத்தை கொடுத்துனே இருப்பாங்க. இது வரைக்கும் தொந்தரவான விஷயங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுகின்ற காலம். ஏன்னா கேது பகவானும் இடம்பெற்றும் மாறுவதால் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள்லாம் நம்மளுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இது வரைக்கும் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணலை, அவங்களுக்காக நான் செலவினம் பண்ணல நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை திருமண பாக்கியத்தை நம்ம குழந்தைகளுக்கு நாமளே செய்கின்ற பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் பெறப்போகிறோம். ஒரு அமைப்பு என்று சொன்னால் இந்த நேரத்தில் மிகைப்படுத்த முடியாது. வீடு கட்டாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீடு கடன்னு கட்டி முடிச்சிருக்கு. எனக்குன்னு ஒரு இடம், எனக்குன்னு ஒரு வீடு அப்படின்ற மாதிரி இந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் டக்கு நடத்துகிறையா. தவறான விஷயத்திலையோ லஞ்சம் சார்ந்த விஷயங்களோ அல்லது இல்லீகல் உறவுகளோ இந்த நேரத்தில் வச்சிக்காதீங்க. தவறான பாதைகளோ நாம் தேர்ந்தெடுக்காமல் நீதி நேர்மையோடு செயல்பட வேண்டிய காலமாகவும் இந்த கன்னிராசி இருக்குது. சனி பகவானுடைய பார்வை நேரடி பார்வையில் விடுத்தால குரு பகவானுடைய பார்வை தாக்கு பிடிக்கும். தாயார் உடல்நலத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். தாயார் வழி சொந்தங்கள் மூலயமாக உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். இது வரைக்கும் தவறான பாதைகளை நம்ம வழிகாட்டியிருந்த நண்பர்கள் கூட எங்கு சென்றார்கள் கூட தெரியாது. முதல்ல அவங்க இருந்த இடமெல்லாம் தெரியாது, அவங்களுக்கூட அமைப்புகள்லாம் எங்கே போச்சுனே தெரியாது. அந்த அளவுக்கு ஓடுகின்ற காலம் வந்துடும். எதிரிகள் இல்லாத வண்ணம் வாழ போகிறீங்க. சிறப்பு பார்வையாக 2ஆம் பார்வை 5ஆம் இடத்துலேருந்து நேரடியாக பார்க்குறாரு. அதனால் வருமானம் என்பது ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி நீங்கள் வாழக்கூடிய தன்மை கண்டிப்பாக உண்டு. ஏன்னா அவர் மிதுனத்தில் அமரும் போது இது வரைக்கும் ரிஷபத்தில் அமர்ந்தார், இப்போ மிதுனத்தில் உச்சத்துக்கு ஒரு படி குறைவு என்று சொல்கிற மாதிரி சக்தி முழுவதும் இருக்கும். ஒரு 80 பாகம் சக்தி படைத்து உங்களுக்கு பார்வை கிடைக்கிறதால வேலை அமைப்புக்கெல்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் தவறான விஷயங்கள் இருந்து வந்ததெல்லாம் கண்டிப்பாக மாற்றிடும். கண்டிப்பாக இது வரைக்கும் வரவு ஸ்தானத்தில் நான் கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சேன், எதுவுமே வரல சாமி, எனக்கு பில்லுலாம் இன்னும் போடாமல் இருக்காங்கன்னா அதெல்லாம் வரவுலாம் டக்குன்னு வந்துடும் சாமி. உங்களுக்கு என்ன சேரணுமோ அதை கண்டிப்பாக கொடுக்கின்ற காலம் இந்த குரு பெயர்ச்சி கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கணும், எந்த வேலையை அமைக்கணும், எந்த வேலையில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாறுதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த குரு பெயர்ச்சி ஓரளவுக்கு உங்களுக்கு 100க்கு 50 பாகம் என்று சொல்கிற மாதிரி 75 பாகம் நன்மை தரக்கூடிய இடத்துல தான் அமருது. அதனால் பயப்பட தேவையில்ல சாமி. உடல் அமைப்பில் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகும். உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிணிகள் அனைத்தும் விலகக்கூடிய காலம். நோய்கள் சொல்கிறோம் இல்லை, பிபி சுகர்லாம் அதிகமாக இருக்குது சாமி, மாத்திரை போட்டு தான் படுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் அந்த தொந்தரவுலாம் இருக்காது. எப்படி தான் உடல் பருமனாக இருந்து இவ்வளோ வேலைலாம் நான் எப்படி செஞ்சேன், எப்படி ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியாது. மெலிந்து காண போகிறீங்க. இப்போ எக்ஸசைஸே பண்ணாமல் நீங்கள் ஒல்லி ஆகிட்டு பெரிய லெவலில் சிம்பாடி மாதிரி இந்த ஒரு ஃபிட்னஸ் ஆன மாதிரி நம்ம உடல்லாம் தேகமெல்லாம் மாறப்போகுது. இந்த நேரத்தில் உடல் தேகம்லாம் ஒரு ஃபிட்னஸ் நம்ம ஒரு புரூஸ்லி மாதிரி மாறிடுவோம். டக்குன்னு ஒரு இடத்துல தாவரத்து நம்ம வேகமாக செயல்படக்கூடிய தன்மை
இந்த துரிதமான அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. இது வரைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களை நாம் முன்னெடுக்காமல் இருந்தால் அதெல்லாம் நம்ம நிலைப்பாடெல்லாம் மாற்றிடுவோம். அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் நாம் அங்கீகாரத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு நாம் செயல்படுத்தணும், தாயார் தந்தையாரை நாம் கவனிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும். பிள்ளைகள் சென்ற கல்வியாகட்டும், கன்னிராசிக்காரங்க கல்வித்தன்மையெல்லாம் இனிமேல் பெரிய லெவலில் வருவீங்க. ஐயா போஸ்டிங்காக காத்துட்ருக்கேன், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆகணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதுனா காசு பண்ண கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் எதுவுமே அந்த தடையெல்லாம் எதுவுமே கிடையாது சுவாமி. உங்களுக்கான விதிவிலக்கு என்று சொல்கிற மாதிரி உங்களுக்கான வழிவகை அந்த ரோடு போடக்கூடிய காலம் வந்துடுச்சு ஐயா. இது வரைக்கும் பாதையே தெரியாமல் இருந்தவங்களுக்கு அனைவருக்கும் பாதை போட்டு உங்களுக்கு பைபாஸே போட்டு தர மாதிரி தான் அமைப்பு வரப்போகுது. அவருடைய நேரடி சிறப்பு பார்வை என்று சொல்கிற மாதிரி நம்ம ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதால நோய் நொடிகள் விலகர்த்தும், எதிரிகள் இல்லாத அதாவது எதிரியே கிடையாது. அந்த இடத்துல ராகு பகவான் வேறு இருக்கார். அதனால் உயர்மட்ட பதவி நம்மளுக்கு கிடைக்கும். அரசாங்க பதவியோ அரசியல் பதவியோ இந்த லாவில் இருக்கிறவங்க, அதாவது சட்டம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஆதாயம் தரக்கூடிய அமைப்பை பெற்று தரப்போது. இந்த குரு பெயர்ச்சி ஒரு பெரிய கேஸெல்லாம் இவங்க உடைச்சி வெளிவர போகிறாங்க. முக்கியமாக இந்த வங்கி சார்ந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஆடிட்டிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஆதாயத்தை பெற்று தரும், ஒரு நற்பெயரை ஏற்றி தரும். இந்த ப்ரெஸ் மீடியா எல்லாத்துலேயும் என்ன சொல்லுவாங்களா, கலைத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களாம் நல்ல ஆதாயம் சாமி. இந்த வாட்டி பேரும் புகழும் பெற்றுத்தரக்கூடிய காலம் கன்னிராசின்னா சாமி எல்லாருமே மாற்றி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க கலைத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்க, மீடியா ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஆதாயம் பெறுகின்ற காலம். நாம் யாருன்னு இந்த உலகத்துக்கு தாட்டக்கூடிய காலமாகும். பேரும் புகழும் மடப்புறையும் செல்வத்தை பெருக போகுது. ஏதாவது எப்படி சொல்கிறதுனா, இது வரைக்கும் வர முடியாத சொத்துக்கள் எதனா வராமல் இருந்து நம்மளுக்கு சரியான முறையில் கையெழுத்து போடாமல் இருந்தால் அந்த சொத்துக்கள்லாம் நம்ம பேரில் ரிஜிஸ்டர் ஆகிடும். பணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் ஓரளவுக்கு நிமித்தமாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேட்ட இடத்துல கிடைக்கும். சின்ன மன உளைச்சல்கள் ஒரு 4 மாதம் நடுமத்தியில் கிடைக்கும் சுவாமி. ரொம்ப மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாகிக்கும், உடல் உபாதைகளும் கொடுக்கும் நடுமத்தியில். அப்புறம் 4 மாதம் நல்ல அமைப்பில் நீங்கள் வாழக்கூடிய தன்மையை பெற்று தருவீர்கள். முதல் ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் 4 மாதம் மன உளைச்சல் தர மாதிரி இருக்கும். அப்புறம் 4 மாதம் உடல், ஏன்னா நம்ம கடினமாக உழைச்சிட்டோம் இல்லை, அதனால் உடல் ஒப்பையும் உடல் உபாதையும் மன உளைச்சலும் தானாக வந்து சேர்த்துரும். அப்புறம் கடைசி 4 மாதம் நல்லா இருக்க போதையா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனதில் இருந்து வந்த தேக்கமான நிலைமையெல்லாம் மாறிடும். வழி துணை என்று சொல்கிற மாதிரி வாழ்க்கை துணையில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகும். நாம் எதுவும் தொந்தரான விஷயங்களோ டைவர்ஸ் சார்ந்த விஷயங்களோ முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போகும்.